ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சரவணன். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து 8 to 5 வேலைக்கு போவாங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 24/7 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் வளர்ந்து வருவாங்க. பட் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பெரும்பாலானோர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதே இருக்காது. மிஷின் மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபாரின் டூர் போய் ஃபேமிலியோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்காது. இல்லை வேலைக்கு போகிறவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடோ இல்லை வந்து கார் வாங்கணுங்கிறதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து நினைக்கவே மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. பட் ஆனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஒரு கம்பெனியில் ட்ராவல் ஃபண்டுன்னு தனியாக கொடுப்பாங்க, கார் ஃபண்டுன்னு தனியாக கொடுப்பாங்க, ஹவுஸ் ஃபண்ட் அப்படின்னு தனியாக கொடுப்பாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங், மனிதராக இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சொந்த வீட்டில் இருக்கணும், கார் வச்சுருக்கணும், குறிப்பாக வந்து ஃபாரின் டூர் போகணும், நேச்சுரலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி வந்து டூர்ஸ்லாம் போய் ஹியூமன் பீயிங்காக அப்படி வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் வந்து இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான காரணமே வந்து மனிதர்கள் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நம்ம ஜாபில் இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் வந்து அனுபவிக்கவே முடியாது. அனுபவிக்கணும் ஏன்னா நம்ம வந்து யாரும் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் முடிவு பண்ணி போகிறது தான். நம்ம லோக்கலில் கூட போக மாட்டோம். ஃபேமிலி செலவு, எக்ஸ்பென்சஸ், நம்ம வந்து குழந்தைங்க படிப்பு, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன செலவு பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ வந்து யோசிப்போம். ஒரு அப்படியே வந்து எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. 8 to 5 வேலைக்கு போய் ஏஜ் ஆகி வாழ்க்கையே முடியுது. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அவங்க இல்லை அப்படின்னா அந்த வேலையை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க யாரையாவது ஏமாற்றிடுவாங்க. இல்லை வந்து அங்கே அவர் இருந்தால் தான் வந்து அங்கே வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனால எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கூட அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் ஒரு 2 நாள் கூட வந்து ஒரு ஃபேமிலியோட வெளியூரோ இல்லை வெளிநாடோ போய் என்ஜாய் பண்ணுறவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக, ரொபோட்டிக்காக எல்லாமே அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம வந்து அப்பப்போ இயர்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து ஃபாரின் டூர்லாம் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேயுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுமே ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் எதுக்காக இந்த ட்ராவல் ஃபண்டுன்னு தனியாக தராங்க, கார் ஃபண்டுன்னு தராங்க, இதெல்லாமே டேரெக்டாக இன்கமாகவே கொடுத்துட்டா எனக்கு நல்லா இருக்குமே, எனக்கு நிறைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து அந்த கம்பெனிஸ் தரமாட்டாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணதே, இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதே கம்பல்சரி வந்து நீங்கள் கார் வாங்கணும், நீங்கள் கார் கண்டிப்பாக வாங்கணும், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கணும், கண்டிப்பாக நீங்கள் டூர் வரணும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு இன்னும் சொந்த வீடு வாங்கலை, கார் வாங்கலை, பட் வந்து ட்ராவல் ஃபண்டு தான் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறதுக்காக ட்ராவல் ஃபண்டு வந்து எனக்கு காசாக கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் இந்த நெட்வொர்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சிலர் யோசிப்பாங்க, கேட்பாங்க. பட் ஆனால் கம்பெனி அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே அவசியமாயிருச்சு. நீங்கள் நம்ம ஊர்லேயே பாருங்கள், எத்தனையோ ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் எத்தனையோ பேர் வந்து எந்த ஒரு டூருமே போயிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு இது மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டாங்க. வாழ்க்கைங்கிறது என்ன? வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டம் மாதிரி தான். அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அனுபவித்து வாழ்கிறோங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏஜ் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம எல்லாமே பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிம்மதியாக நமக்கு ஏஜ் ஆகும்போது நல்ல ஒரு மெமரிஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். நம்ம அந்த மெமரிஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதனால் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அனுபவிங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. தேங்க்யூ.